சில பேர் வந்து முதல்ல வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நான் வந்து ரொம்ப வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடுவேன், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டேன், நேரத்துக்கு அந்த கரெக்டான ஃபுட்டு நேரத்துக்கு தான் சாப்பிடுவேன், எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டேன். அவங்களுக்குமே ரிஸ்க் அதிகமாக தானே இருக்குது. அந்த குரூப்புமே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கோடு வரதானே செய்கிறாங்க, சர்க்கரையோடு வரதானே செய்கிறாங்க. 2 விஷயம் எனக்கு சொல்லலாம். ஒன்று வந்து முன்னாபாயில் அவன் கேட்பான், ஏன் எனக்கு அப்படிம்பான். அந்த மாதிரி இது வந்து கர்மா இல்லை கிஸ்மத், நமக்கு நடக்கணும்னு இருக்கிறது நடக்க தான் செய்யும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ராபப்ளி ஹி மைட் பி ரைட். பட் இதை வந்து நம்ம இந்த சுகரு இல்லை எக்ஸ்ட்ரா கேலரிஸுங்கிற அந்த கண்ணோடையே நம்ம பார்க்கக்கூடாது. எபிடமாலஜிக்கல் டேட்டா ஆர் இந்த ப்ளூ ஜோன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 100 வயதுக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய டேட்டாஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு அண்டர்லையிங் ஃபேக்டர் ஒன்று தான். அவங்கெல்லாம் வந்து நிறைய நடந்தாங்க, இன்னும் நடக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னும் நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கம்மியாக சாப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃபோடு இருக்காங்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. 3 செஞ்சுரிக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிகள் என்ன சொன்னாங்களோ அதை கேட்காம மீறிட்டு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த லைஃப் லாங்கிவிட்டி வந்து ஆப்வியஸாக குறைஞ்சி